ஹலோ நண்பர்களே. நம்ம உடம்புக்கு எனர்ஜி தரது வெறும் கெமிக்கல்ஸ்னு நினைச்சீங்களா? இல்லவே இல்ல. அது ஒரு செம்ம சீக்ரெட் ரெசிபி. நம்ப முடியலையா? இன்னைக்கு நாம கார்போஹைட்ரேட்ஸ்ங்கிற அந்த சூப்பர் சீக்ரெட் ரெசிபியை பத்தி தான் அலசி ஆராய போறோம். வாங்க, இந்த கெமிக்கல் கிச்சனுக்குள்ள ஒரு விசிட் அடிச்சிட்டு வரலாம். ஓகே, நம்மளோட இந்த ஸ்பெஷல் கெமிக்கல் குக்கிங் ஷோல மொத்தம் 4 ரவுண்ட்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் நம்மளோட ஸ்டார் இன்கிரீடியன்ட் யாருன்னு பார்க்கலாம். அடுத்து அதோட ரெசிபியை கூறு போட்டு அது கரெக்டானு ப்ரூஃப் பண்ணுவோம். அப்புறம் அதுல ஒளிஞ்சிருக்கிற ஒரு சீக்ரெட் ட்விஸ்ட்டை கண்டுபிடிச்சு கடைசியா நம்மளோட ஃபைனல் டிஷ்ஷை தயார் பண்ணிடலாம். ரெடியா? ஆரம்பிக்கலாமா? சரி, நம்மளோட கெமிக்கல் கிச்சனோட முதல் செக்ஷனுக்குள்ள வந்தாச்சு. பாருங்க, எந்த ஒரு சூப்பரான டிஷ்ஷுக்கும் ஒரு ஸ்டார் இன்கிரீடியன்ட் வேணும், கரெக்டா? நம்மளோட இந்த ரெசிபில அந்த ஸ்டார் இன்கிரீடியன்ட்டே நம்ம குளுக்கோஸ் தான். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், இந்த கார்போஹைட்ரேட்னா என்னன்னு சிம்பிளா பாத்திரலாம். ஐயோயோ, பாலி ஹைட்ராக்சி ஆல்டிஹைட் ஆர் கீட்டோன்னு பெரிய வார்த்தையா இருக்கேன்னு பயப்படவே வேணாம். ரொம்ப சிம்பிள். அதுல நிறைய ஆல்கஹால், அதாவது OH குரூப்ஸ் இருக்கும். கூடவே ஆல்டிஹைட்னு இல்லனா கீட்டோன்னு ஒரு ஸ்பெஷல் குரூப்பும் இருக்கும். அவ்வளவுதான். நம்ம டெய்லி சாப்பிட்ற சோறு, அரிசி மாதிரி நம்ம உடம்புக்கு எனர்ஜி கொடுக்குற ஒரு பேசிக் மூலப்பொருள் தான் இது. இதுல ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஃபார்ம் எது தெரியுமா? அதுதான் மோனோசாக்கரைடு. தமிழ்ல சொன்னா ஒற்றை சர்க்கரை. இந்த ஒற்றை சர்க்கரையிலேயே நம்ம ஹீரோ இன்கிரீடியன்ட் யாருன்னா அது நம்ம குளுக்கோஸ் தான். இதோட கெமிக்கல் பேர் என்ன தெரியுமா? ஆல்டோ ஹெக்ஸோஸ். வாங்க இந்த பேரை பிரிச்சு மேலாம். ஆல்டோனா என்ன? அதுல ஒரு ஆல்டிஹைட் குரூப் இருக்கு. ஹெக்ஸ்னா 6. அப்போ 6 கார்பன் அணுக்கள் இருக்கு. சிம்பிள். நம்மளோட சீக்ரெட் ரெசிபியோட ஆணிவேரே இந்த 6 கார்பன் மாஸ்டர் தான். ஓகே, நம்ம ஸ்டார் இன்கிரீடியன்ட் இப்போ ரெடி. வாங்க அடுத்த செக்ஷனுக்கு போலாம். குக்கிங் த ப்ரூஃப். அதாவது நம்ம ரெசிபியை சோதிச்சு பார்க்குற நேரம். எப்படி ஒரு ஷெஃப் தன்னோட ரெசிபி பெர்ஃபெக்டா இருக்கான்னு செக் பண்ணுவாரோ, அதே மாதிரி சயின்டிஸ்ட்ஸ் இந்த குளுக்கோஸோட உண்மையான ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குன்னு கண்டுபிடிக்க ட்ரை பண்ணாங்க. அதுக்காக அவங்க என்ன பண்ணாங்க தெரியுமா? பலவிதமான கெமிக்கல் ரியாஜென்ட்ஸ் வச்சு இதை நல்லா சமைச்சு பார்த்து அதோட ஒரிஜினல் ரெசிபியை கூறு போட்டு ஆராய்ஞ்சாங்க. இதுக்காக அவங்க 3 முக்கியமான கெமிக்கல் குக்கிங் டெக்னிக்ஸ் யூஸ் பண்ணாங்க. நம்பர் 1, HI வச்சு ஒரு டீப் ஃப்ரை. நம்பர் 2, ப்ரோமின் வாட்டர் வச்சு ஒரு மைல்ட் டெம்பரிங். நம்பர் 3, நைட்ரிக் ஆசிட் வச்சு ஒரு ஹெவி ரோஸ்டிங். வாங்க ஒவ்வொன்றையும் டீட்டெயிலாக பார்க்கலாம். மொதல் டெக்னிக் ஹை வச்சு டீப் ஃப்ரை. சயின்டிஸ்ட் என்ன பண்ணாங்கன்னா, குளுக்கோஸை எடுத்து ஹைட்ரஜன் அயோடைட் கூட சேர்த்து நல்லா மொறுமொறுன்னு சூடுபடுத்தினாங்க. அப்படி பண்ணப்போ அதிலிருந்து ஆக்சிஜன் எல்லாம் பறந்து போய் கடைசியா N-ஹெக்சேங்கிற ஒரு 6 கார்பன் செயின் மட்டும் மிஞ்சிச்சு. அடடே, இது ஒரு பெரிய க்ளூ ஆச்சே. இதிலிருந்து என்ன உறுதியாச்சுன்னா, குளுக்கோஸ்ல இருக்கிற 6 கார்பனும் ஒன்னோட ஒன்று கை கோர்த்து எந்த ஒரு பிரான்ச்சும் இல்லாம ஒரு நேர்கோட்டில் இருக்கு. சூப்பர். நம்ம ரெசிபியோட பேக் போன் ஸ்ட்ரெயிட்டா இருக்குன்னு கண்டுபிடிச்சாச்சு. ரெண்டாவது டெக்னிக், ப்ரோமின் வாட்டர் வச்ச ஒரு மைல்ட் டெம்பரிங், அதாவது மென்மையா தாளிக்கிற மாதிரி. இந்த ப்ரோமின் வாட்டர் ஒரு ரொம்ப சாஃப்டான ஆக்சிடைசிங் ஏஜென்ட். இதை குளுக்கோஸ் கூட சேர்க்கும்போது அது மெதுவா குளுக்கோனிக் ஆசிடா மாறிச்சு. இதுல நீங்க கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, கீட்டோனை கம்பேர் பண்ணும்போது ஆல்டிஹைட்ஸ் ரொம்ப ஈஸியா ஆக்சிடைஸ் ஆகிடும். ஆனா கீட்டோன்ஸ்லாம் இந்த மாதிரி மைல்டான ரியாஜென்ட்டுக்கெல்லாம் மசியவே மசியாது. ஸோ இதுலேருந்து என்ன கன்ஃபார்ம் ஆச்சு? குளுக்கோஸ்ல இருக்கிற அந்த கார்பனைல் குரூப் நிச்சயமா ஒரு ஆல்டிஹைட் CHO தான்னு டபுள் ஓகே பண்ணிட்டாங்க. மூணாவது டெக்னிக், நைட்ரிக் ஆசிட் வச்ச ஒரு ஹெவி ரோஸ்டிங். இந்த நைட்ரிக் ஆசிட் ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு ஆக்சிடைசிங் ஏஜென்ட். இதை வச்சு குளுக்கோஸை நல்லா ரோஸ்ட் பண்ணும்போது அது சாக்ரிக் ஆசிடா மாறிடுச்சு. இங்க என்ன நடந்துச்சு தெரியுமா? அந்த மாலிக்யூலோட ஒரு எண்ட்ல இருந்த ஆல்டிஹைட் குரூப் மட்டும் இல்லாம அதோட அடுத்த எண்ட்ல இருந்த ஒரு குரூப்பும் ஆசிடா மாறிடுச்சு. இதுல இருந்து என்ன ப்ரூஃப் ஆச்சுன்னா, அந்த ஆப்போசிட் எண்ட்ல ஒரு பிரைமரி ஆல்கஹால் OH குரூப் இருக்குன்னு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. வாவ்! இப்ப நம்மகிட்ட குளுக்கோஸோட முழுமையான ஓபன் செயின் ரெசிபி இருக்கு. ஓகே, குளுக்கோஸோட ஸ்ட்ரக்சர் ஒரு ஸ்ட்ரெயிட் செயின்னு பக்காவா ப்ரூஃப் பண்ணியாச்சு. அப்படா எல்லாம் முடிஞ்சதுன்னே நினைக்கும் போது தான் கதையில் ஒரு பயங்கரமான ட்விஸ்ட். ஆமாங்க, இந்த ரெசிபியில் ஒரு சீக்ரெட் ட்விஸ்ட் இருக்கு. சில விஷயங்கள் இந்த ஸ்ட்ரெயிட் செயின் ஸ்ட்ரக்சருக்கு செட்டே ஆகலை. என்னது பார்க்கலாமா? நம்ம இப்போதானே குளுக்கோஸ்ல ஆல்டிஹைட் குரூப் இருக்குன்னு ப்ரூஃப் பண்ணோம். ஆல்டிஹைட்ஸ்க்குன்னு சில சிக்னேச்சர் டெஸ்ட்ஸ் இருக்கு. அதுல ஒன்று தான் ஷிஃப்ட்ஸ் டெஸ்ட். ஒரு ஆல்டிஹைட் கூட இந்த ஷிஃப்ட்ஸ் ரியேஜென்ட்டை சேர்த்தா ஒரு சூப்பரான பிங்க் கலர் வரணும். ஆனால் என்ன ஆச்சரியம்னா, குளுக்கோஸ் இந்த டெஸ்ட்ல எந்த கலரையுமே காட்டல. என்னடா இது? அப்போ அந்த ஆல்டிஹைட் குரூப் எங்க தான் போச்சு? மாயமா மறைஞ்சிருச்சா? இந்த கேள்விக்கு நம்மளோட ஸ்ட்ரெயிட் செயின் ரெசிபியில பதிலே இல்லை. இந்த மர்மத்துக்கான பதில் இருக்க, அது ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கானது. குளுக்கோஸ் ஒரு ஸ்ட்ரெயிட் செயினா இல்லாம தன்னைத்தானே மடிச்சு ஒரு அழகான ரிங் மாதிரி மாறிக்குது. யோசிச்சு பாருங்க, ஒரு நீளமான சப்பாத்தி மாவை எடுத்து அதை மடிச்சு ஒரு வளைய மாதிரி சேரும்ல, கிட்டத்தட்ட அதே மாதிரி தான். அந்த ஸ்ட்ரெயிட் செயின்ல 5வது கார்பன்ல இருக்கிற OH குரூப் திரும்பி வந்து முதல் கார்பன்ல இருக்கிற ஆல்டிஹைட் குரூப் அட்டாக் பண்ணுது. இந்த இன்டர்னல் அட்டாக்கால அந்த ஃப்ரீயா இருந்த ஆல்டிஹைட் குரூப் உள்ள போய் ஒளிஞ்சுக்குது.
இதனால தான் அது ஷிஃப்ட்ஸ் டெஸ்ட்டுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணல. இப்போ நமக்கு ஒரு ஸ்டேபிளான சைக்ளிக் ஸ்ட்ரக்சர் கிடைச்சிருச்சு. இந்த ரிங் ஃபார்ம் ஆகும்போது அந்த முதல் கார்பன்ல புதுசா ஒரு OH குரூப் உருவாகுது. இப்போ இந்த புது OH குரூப் எந்த பக்கம் இருக்கிறத பொறுத்து 2 விதமான ஃபார்ம்ஸ் பாசிபிள். அந்த புதுசா உருவான OH குரூப் முதல் கார்பன்ல கீழே பார்த்திருந்தா அது ஆல்ஃபா இல்ல ஆல்ஃபா குளுக்கோஸ், அதுவே மேலே பார்த்திருந்தா அது பீட்டா இல்ல பீட்டா குளுக்கோஸ். பாருங்க, இந்த சின்ன ஒரு ஓரியன்டேஷன் வித்தியாசத்தால உருவான இந்த 2 ஃபார்ம்ஸையும் நாம ஆனோமர்ஸ்னு சொல்றோம். 6 மெம்பர்ஸ் கொண்ட இந்த ரிங் ஸ்ட்ரக்சருக்கு ஒரு ஸ்பெஷல் பேர் இருக்கு. பார்க்கறதுக்கு பிரென்கிற ஒரு காம்பவுண்ட் மாதிரி இருக்கிறதால இதை நாம பிரெனோஸ் ஸ்ட்ரக்சர்னு சொல்றோம். சிம்பிள். ஓகே, நம்ம ஸ்டார் இன்கிரீடியண்ட்டை முழுசா புரிஞ்சுக்கிட்டோம். அதுல இருந்த சீக்ரெட் ட்விஸ்டையும் கண்டுபிடிச்சிட்டோம். இப்போதான் அசலான மேட்ரே இருக்கு. நம்ம ஃபைனல் டிஷ்ஷை செய்யற நேரம் வந்தாச்சு. இந்த சிங்கிள் இன்கிரீடியன்ஸ், அதாவது மோனோசாக்கரைட்ஸை எப்படி ஒன்னா சேர்த்து ஒரு கம்ப்ளீட் டிஷ், அதாவது டைசாக்கரைட் செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. 2 மோனோசாக்கரைட்ஸை ஒன்னா இணைக்க ஒரு ஸ்பெஷல் பாண்ட் வேணும் இல்லையா? அந்த பாண்டோட பேர் தான் கிளைகோசிடிக் லிங்கேஜ். வாங்க, நம்ம பாஷையில இத மசாலா பாண்ட்னு சொல்லலாம். இந்த மசாலா பாண்ட் தான் 2 தனித்தனி இன்கிரீடியன்ஸை ஒன்னா சேர்த்து நம்ம டிஷ்க்கு ஒரு புது டேஸ்டையும் மணத்தையும் கொடுக்குது. இப்போ நம்ம மெனுல இருக்கிற 3 முக்கியமான டைசாக்கரைட் ரெசிபிஸை பாருங்க. முதல்ல சுக்ரோஸ், அதாவது நம்ம டீ காஃபில போடுற சக்கரை. இதுக்கு என்னென்ன தேவை? ஒரு ஆல்ஃபா குளுக்கோஸ், ஒரு பீட்டா ஃப்ருக்டோஸ். இதோட மசாலா பாண்ட் ஆல்ஃபா பீட்டா 1,2 லிங்கேஜ். ஞாபகம் வச்சுக்க 1,2ன்னு சொல்லுங்க. 1வது கார்பனும் 2வது கார்பனும் சேருது. அடுத்து மால்டோஸ். இது ரொம்ப சிம்பிள், ரெண்டுமே ஆல்ஃபா குளுக்கோஸ் தான். இதோட பாண்ட் ஆல்ஃபா 1,4 லிங்கேஜ். கடைசியா லாக்டோஸ், அதாவது பால்ல இருக்கிற சக்கரை. இதுக்கு ஒரு பீட்டா கேலக்டோஸும் ஒரு பீட்டா குளுக்கோஸும் தேவை. இதோட பாண்டும் 1,4 லிங்கேஜ் தான், ஆனா பீட்டா கான்ஃபிகரேஷன்ல. ஸோ சிம்பிளா சொன்னா சுக்ரோஸ்க்கு 1,2, மால்டோஸ் லாக்டோஸ்க்கு 1,4, அவ்வளோதான். ஆனா இதுல ஒரு சின்ன ஆனா முக்கியமான வித்தியாசம் இருக்கு. சுக்ரோஸ்ல பாத்தீங்கன்னா குளுக்கோஸோட ஆல்டிஹைட் குரூப்பும் ஃப்ருக்டோஸோட கீட்டோன் குரூப்பும் ரெண்டுமே அந்த மசாலா பாண்ட்ல போய் லாக் ஆயிடுது. 2 முக்கியமான ஆளுங்களும் வேலையில பிஸி ஆயிட்டாங்க. அதனால அங்க ஃப்ரீயா சுத்த எந்த குரூப்பும் இல்ல. இதனால தான் சுக்ரோஸ் ஒரு நான் ரெடியூசிங் சுகர். ஆனா மால்டோஸ் லாக்டோஸ்ல கதை வேற. அங்க ஒரு யூனிட்டோட ஆல்டிஹைட் குரூப் மட்டும்தான் பாண்டிங்ல பிஸியா இருக்கும். இன்னொரு யூனிட் தேவைப்பட்டா அதோட ரிங்கை ஓபன் பண்ணி ஒரு ஃப்ரீ ஆல்டிஹைட் குரூப்பை உருவாக்க முடியும். அதனால அவங்கள நாம ரெடியூசிங் சுகர்ஸ்னு சொல்றோம். அப்போ நம்மளோட இந்த முழு குக்கிங் ஜர்னியை ஒரு குயிக் ரீகேப் பார்த்துடலாமா? ஸ்டெப் 1, நம்ம ஸ்டார் இன்கிரீடியன்ட் குளுக்கோஸை எடுத்தோம். ஸ்டெப் 2, அதை பலவிதமாக சமைச்சு அதோட ஓப்பன் செயின் ஸ்ட்ரக்சரை ப்ரூஃப் பண்ணோம். ஸ்டெப் 3, அந்த ரெசிபியில இருந்து சீக்ரெட் ட்விஸ்ட்டை கண்டுபிடிச்சு அதை ஒரு அழகான சைக்ளிக், அதாவது பைரனோஸ் ஸ்ட்ரக்சரா மடிச்சோம். அண்ட் ஃபைனலி ஸ்டெப் 4, நம்ம ஸ்பெஷல் மசாலா பாண்ட் யூஸ் பண்ணி இன்கிரீடியன்ஸை ஒன்னா சேர்த்து நம்ம ஃபைனல் டிஷ்ஷான டைசாக்கரைட்டை உருவாக்கணும். இந்த 4 ஸ்டெப்ஸ் தான் சுகர்ஸோட சீக்ரெட் லாக்கை திறக்கிற சாவி. ஒரு சாதாரண சக்கரைக்கே இவ்வளவு நுணுக்கமான, இவ்வளவு சிக்கலான ஒரு கெமிக்கல் ரெசிபி இருக்குன்னா ஒக்க நிமிஷம் யோசிச்சு பாருங்க. இதே மாதிரி இப்போ இந்த நிமிஷம் உங்க உடம்புக்குள்ள இன்னும் என்னெல்லாம் அட்டகாசமான, அற்புதமான மாலிகுலர் டிஷ்ஷஸ் சமைக்கப்பட்டுட்டு இருக்கோம். நினைச்சு பார்த்தாலே ஆச்சரியமா இருக்குல்ல?